ஃபர்ஸ்ட் முக்கியமா என்ன சக்சஸுக்கு முக்கியமான ஒரு காரணம் கேட்டா வந்து ஃபர்ஸ்ட் சைட்ல நான் எப்படி தெரியும் கேட்டா வந்து ஃபுல்லா எனக்கு டவுட்ஸ் ஒன்று மெயின் சிலபஸ்ல இந்த பாடம் நான் படிச்சல இந்த கன்செப்ட் எனக்கு அப்படியே எப்படி இது விளங்கல்ல அப்படி அந்த லெவலுக்கு இல்லாம ஃபுல்லா நான் கேட்டா வந்து 3 சப்ஜெக்ட்டுமே சரியா ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கொண்டு ஃபர்ஸ்ட் சைடு எனக்கு மிஸ் ஆனது நான் குழப்பி கொண்டது எல்லாம் மெயினா தியரி படிச்ச விஷயத்துல இல்லை அந்த பிராக்டிஸ் பண்ணி ஸ்கோர் அடிக்கிறது விஷயத்துல ஃபுல்லா கண்டினியூஸா படிச்சு பழக்கம் இல்லை எனக்கு அதுவும் மேலே போனோட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டு நீங்க எப்பயுமே உங்களோட இலக்க பெருசா தான் வச்சோம் அப்படி சொன்ன இப்ப ஏலவலுக்கு வந்தோடனே நான் ஒரு ஐலண்ட் ரேங்க் கொண்டு அடிச்சுதான் இந்த மெடிசின் டாக்டர் ஆயிடுச்சுன்னா மேக்ஸிமம் ஒரு ஐலண்ட் ரேங்க் அடிச்சிடணும் சொல்லி எந்த படிச்சு இறங்கிடுச்சுன்னா என்ன மேக்ஸிமம் ஒரு இலக்க வச்சிடணும் செகண்ட் ஸ்டேஜ் ஏதுன்னு சொல்லியே ஆனா அதுக்கு ஃபுல்லா இந்த அப்படி இந்த ஸ்பெஷல் முடிய தொடங்கி படிச்சல எஸ்ஐ மொரட்டோ எக்ஸாம்ல வந்து 3 பாடம் சி 3C எஸ்ஐ மொரட்டோ எக்ஸாம்ல ஒரு வெஸ்ஐ ஏலவல் விசஸ் வந்து 2BC வெஸ்ஐ என்டி ரிஸ்க் கேட்டா வந்து இப்ப சும்மா சரி பேப்பர் எந்த நடக்கும் தெரியும் பேப்பர் சம்டைம் ஹார்டா வரையிலும் லேசா வரையிலும் ஃபர்ஸ்ட் செகண்ட் சைடு குறைஞ்சிடும் மேலும் கூடும் மேலும் ரெஜிஸ்டர் பண்ணோம் மேல யூனிவர்சிட்டி வெஸ்ஐ 1.4888 வந்தது செகண்ட் சைட்ல 1.4918 தான் வந்தது 0.01 தான் கூடணும் ஏல விலன்ஸ்னா உண்மையா அறிவுக்கு படிச்சீங்கல்ல நீங்க உண்மையா மார்க்ஸுக்கு படிச்ச தியரி உங்களுக்கு வந்து எவ்வளவு எந்த அளவுக்கு கிளியரா இருச்சோணும் இதை வந்து பாஸ் பேப்பர் தான் சொல்லி பாஸ் பேப்பர்ஸ் கேள்வியை செய்யறதாலதான் உங்களுக்கு விளங்கி அந்தந்த விஷயத்துல எனக்கு எந்த அளவுக்கு கிளியரா இருச்சோணும் எந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சித்தோணும் எந்த அளவுக்கு ஞாபகம் இருச்சோணும் என்னுடைய எப்படி கேள்வி வர வச்சுதான் நாங்க விலங்கெடுத்துக்கணும் அதான் முக்கியமா அதுதான் ஏல விலன்ஸ் இல்லையே அதை நாங்க எப்ப விலங்கெடுத்துக்கொள்ளியோ அதுக்கு பிறகுதான் உண்மையான எங்களுடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகிடுது எஸ்ஏ வரி வரியா பாடமாக போயினா மெயினா அதுதான் முக்கியம் நீங்க எவ்வளவு படிச்சு எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் போனாலும் நீங்க அந்த எக்ஸாம் ஹோல்ல வந்து உங்களோட மென்டாலிட்டி அதான் கூட எக்ஸாம்ஸ் நீ ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க சொல்லி தான் உங்களோட அந்த எக்ஸாம் ஹோல்ல உங்களோட மென்டாலிட்டி நீங்க எப்படி உங்களோட மைண்ட் இருந்துச்சு அதுதான் நான் முக்கியம் 3 வந்து களத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பிரைவேட்டு களத்தூர் டிஸ்ட்ரிக்ட் 25வது ஐலண்ட் 370 மெரிட் ஸ்கோர் வந்து 2.2695 கிட்டத்தட்ட 1.4849 2.2695 நான் உனக்கு வச்சு